இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவ்ஷியை காமிக்கிறாங்க. அவளுக்கு அங்கே மெசேஜ் வந்து பண்ணிச்சேக்கா. நான் வந்துட்டு நீ எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு நான் வந்து 2வது மாடியில் தான் இருக்கேன்னு சொல்லும்போது அங்கே திரும்ப இன்னொரு மெசேஜ் வருது. உன்னால தான் என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சேக்கா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வேமாங்க வந்துட்டுச்சேக்கா. பார்த்தா அப்போ அந்த அங்கிள் ஷூ வந்துட்டு உன்னால தான் இப்படி வந்துட்டு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, நீ மட்டும் வந்துட்டு வீட்டை விட்டு போகாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்திருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே ஷெங்ஸையுமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலைப்பட்டிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணியிருந்திருக்கான். ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டு எல்லாருமே அழுதுருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே கஷ்டமாயிடுச்சுக்கு. நான் என்ன பண்ணேன், என்னோட லைஃப்பை வந்துட்டு நான் வந்து பெட்டர் ஆக்குறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் முடிய மாட்டுது. நான் வந்து பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமா உன்னோட லைஃப்பை இன்னமே நான் பெட்டர் ஆக்கணும் அப்படின்றத சேர்த்து யோசிக்கிறா. இங்கே நம்ம ஹீரோ யூச்சனை காமிக்கிறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் என்ன இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு அங்கே ஷெங்ஷியை மீட் பண்ணி மன்னிக்க போகிறீங்களா, அவன் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறதுக்கு உங்ககிட்ட வந்து ஒத்துக்கிட்டானே, நீங்கள் என்ன வந்து பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு வரும்போது நம்ம ஹீரோ எந்த ஒரு பதிலுமே வந்துட்டு பேச மாட்டான். எனக்கு ஹாப்பி தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு போயிட்டுருக்கும் போதேவும் அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ரு ஆகுறத அவன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு நீ வந்து காரை ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதும் இன்னும் பார்க்கிங் ஏரியாவே வரலையேன்னு சொன்னதும் நீ போய் பண்ணுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து இறங்கி போகிறான். நம்ம ஹீரோயின் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். இந்த ஷெங்ஷியை பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கா. அப்போ லின்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்த்து ஒருத்தி இருக்கா. அவள் தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டுருக்கா இவன் பண்ணுற மாதிரி. நம்ம ஹீரோயின் ஒரு கஃபே நடத்திட்டுருக்கா. அந்த கஃபேலேருந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வேமா இங்கே வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே உள்ளே கேட்குறாங்க, நீ வந்துட்டு அங்கே ஷாவ்ஸியை தானே மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து உன் வீட்டில் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க, ஆனால் லின்னவா லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் ஆமாம் நான் அவளை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவள் என்னோட அம்மாவோட சாய்ஸ், வேறு வழி இல்லாமல் தான் நான் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டுமே எதுவுமே வந்துட்டு பெருசாக எடுத்துக்காமல் அவள் பாட்டு அங்கே உள்ளே போனதும் அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் நீ தானே மெசேஜ் பண்ணி வர சொன்னேன் இந்த கோட்டை கொண்டு வந்து கொடுக்குறதுக்காகன்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஆள்கிட்ட போய் நான் இதை கொண்டு வர சொல்லுவேனான்னு சொல்லும் போது அந்த லின் சொல்கிறான், நான் தான்ப்பா வந்து உன் ஃபோனில் இருந்து மெசேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து கிண்டல் பண்ணதுமே ஹீரோயினுக்கு கோவம் ஆகிட்டு எனக்கு கஸ்டமர் ஏகப்பட்டவே இருந்தாங்க, நான் வந்து உனக்காக இந்த கோட்டை கொண்டு வர போய் தான் என்னோட பொழப்பை கெட்டு போயிடுச்சு, நீ இப்போ என்ன பண்ண போகிற தெரியுமா, இப்போ பண்ணதுக்கு வந்துட்டு காசு வந்துட்டு நீ என்ன ஆன்லைனில் பே பண்ணுறியா இல்லை கையில் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு ரொம்ப கோவமாயிருது. தைரியம் தான் நீ வந்துட்டு இப்போ காசை பற்றி பேசிகிட்டு இருப்ப, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு நான் வந்துட்டு உனக்கு காசு தானே சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க உள்ளே இன்ட்ராயிடுறான். அவனை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இந்த செங்ஸி போயிட்டு அங்கே வந்து பேசுகிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணால் அவன் கண்டுக்காமல் அங்கேருந்து போயிட்டு நம்ம ஹீரோயின் கையில் இருக்க அந்த கோடத்துக்கு கீழே போட்டு அது மேலே ஏறி வந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்கான். எதுக்காக நீ வந்துட்டு இப்படி உன்னை எல்லாருமே கார்னர் பண்ண வச்சுட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கேட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டீங்க வா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே வந்து சோபாவில் உட்கார வச்சதுமே அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு என்னப்பா நடந்துட்டுருக்கு, இவன் வந்துட்டு இவளோட வந்து ஃபேன்ஸி ஆச்சு, ஆனால் வந்துட்டு என்ன அங்கே நம்ம யூச்சன் வந்துட்டு ரொம்ப இவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. அப்போ அந்த பர்சன் உங்களோட கோட் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிராண்டடாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் வந்து 69 யுவான் தான் சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ இப்போ நீ என்னை பார்த்து சிரிச்சியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் இருக்கும்போது சரி ஓகே நீ வந்துட்டு இப்போ வேணால் என்னோட இந்த லெக்கில் வந்து உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமேன்னு சொன்னதுமே இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்றத அவ சொல்கிறா. அதெல்லாமே இந்த செங்ஸிக்கு பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிடுது, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த லின் மேலே பார்க்குறா. நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டேவோம் இல்லை நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு நீ வேணா உட்காரேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிறா. பட் அவன் மடியிலெல்லாம் உட்காரல. சரி உனக்கு அவளுக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப், நீ எதுக்காக இவளை இங்கே கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறப்ப நான் வந்துட்டு ரொம்பவே இவளை லைக் பண்ணிகிட்ருக்கேன், அவளை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகே யார் வந்துட்டு இவளை வந்து இப்போ வர சொல்லி இப்படி இன்சல்ட் பண்ணது, தப்பு யார் பண்ணது அப்படின்ற சைட் அங்கே கேட்டுட்டு உன்னோட ஃபேன்ஸை இவ தானே, நீ என்ன அவ கூட சேர்ந்து சுற்றுறன்னு சொல்கிறப்ப இதெல்லாமே உங்களோட மிஸ்டேக் தான், நான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்றக்காக நான் வந்துட்டு அவளை லைக் பண்ண முடியுமா, இவ்வளோ தான் லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவன் ஓவராக பேசுகிறான். இப்போ அங்கே வந்துட்டு நீ சாரி கேளு அப்படின்றத அங்கே சொன்னதுமே அவள் தப்பு பண்ணது நீ தான் சாரி கேளுன்னு அவனுமே சொல்லிடுறான். ஸோ வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு அவள் சாரி கேட்குறா. நீ வந்துட்டு எதுக்காக என்கிட்ட கேட்டுட்ருக்கா, அவட்ட வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கேன்னா நீ அவட்ட
அவட்ட சாரி கேளு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே வந்துட்டு கோவமாயிடுச்சேக்கான். ஓகே எல்லாருமே நீ வந்துட்டு சாரி கேட்கணும், நீ தானே தப்பு பண்ண, அந்த ஒரு பொண்ணோட பொழப்பவே கெடுத்திருக்கான்னு சொன்னதும் வேற வழியே இல்லை, அவள் வந்துட்டு அங்கே சாரி கேட்குறா. அவளுக்கு ரொம்ப அங்கே அசிங்கமாயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோ நீ என்ன இப்போ வந்துட்டு அவளை மன்னிச்சிட்டியான்னு சொன்னதும் நீ என்ன மன்னிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அங்கே வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு மன்னிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மெசேஜுமே நான் கன்வே பண்ணிட்டேன், இனிமே அவர் உன்னை மன்னிக்கலன்னு சொல்லிட்டு போனதும் அங்கே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. அப்போ அந்த லீன் என்ன நடந்துச்சுக்கு, அவர் உன்னை மன்னிக்கலைன்னா அவர் உன்னை வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருவாரான்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் வெளியே வரும்போது அப்போ அங்கே வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட்மே வந்துடுறாரு. என்னாச்சு உங்கள் கண்ணு செவந்து போயிருக்குன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காதில் வந்து தூசி பட்டுருச்சு அவ்வளோதான் சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்போ அங்கே அவர் கோட்டை கழட்டி கொடுத்ததுமே நம்ம ஹீரோ கோட்டை கழட்டி அவட்ட கொண்டு போய் கொடுன்னு சொன்னதும் வேகமாக வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் உங்களுக்கு ரொம்ப குளிர் அடிக்கும்ல, இந்த கோட்டை நீங்கள் வந்து போட்டுக்கோங்கன்னு சொன்னதும் அவர் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. நாளைக்கு நான் வாஷ் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோட்ட இவ்வளோ பெரிய வந்துட்டு ஒரு பணக்காரர், ஆனால் ஒரு பொண்ணை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டு அவட்ட போய் நான் உன்னை லைக் பண்ணுறேன்னு கூட சொல்ல முடியலை, எத்தனை வருஷமாக நீங்கள் அவளை லைக் பண்ணிட்டுருக்கீங்க, அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, ஆனால் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேச முடியலை, என்ன அர்த்தம் அப்படின்ற சைட்டு அங்கே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு எதுவுமே வந்துட்டு சொல்ல முடியல. ஆனால் இன்றைக்கி எப்படியும் வந்துட்டு அங்கே புள்ளி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தானே விழுந்தடிச்சு போனீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோக்குமே வந்து அதெல்லாமே நினச்சிட்டு அங்கே வந்துட்டு எப்படி அவட்ட சொல்கிறதுன்னு அவனுக்கு இப்போ வரைக்குமே புரிய மாட்டுது. வீட்டில் நம்ம ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் நம்ம ஹீரோயினுக்கும் அங்கே அந்த ஸ்ட்ரெங்ஷிக்குமே மேரேஜ் பண்ணுறதை பற்றி பேசுனதுமே அப்போ அந்த மேரேஜை நான் வேணான்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்துட்டு நான் அவனை லைக் பண்ணலைன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்ருக்க, நீ வந்து மறந்து போயிட்டியா, உன்னால தான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, நீ அப்புறம் அந்த குடும்பத்துக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அதை நினச்சி அவள் வந்துட்டு அங்கே கஃபேலையுமே நின்று ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் இப்போ என்ன பண்ணுறது, என்னோடய லைஃப்பை நான் எப்படி வந்துட்டு சரிப்படுத்துறது, பிடிக்காத ஒருத்தனை எப்படி போய் மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ள என்ட்ரு ஆனதுமே அவனை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. காஃபி அங்கே ஆர்டர் பண்ணதும் ஹீரோயின் காஃபியை கொடுத்துட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் என்ன வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சா, வந்துட்டு கேக் இல்லைன்னு சொன்னதுமே கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோட்ட உங்கள் அசிஸ்டண்ட்டை வந்து நான் தேங்க்யூ சொன்னேன்னு சொல்லுங்கள், அவர் வந்துட்டு எனக்கு கோட்டு கொடுத்தாரு, இந்த வந்துட்டு இந்த மேங்கோவில் அவருக்கு கொண்டு போய் கொடுங்க, அவருக்கு ரொம்ப வந்துட்டு பிடிக்கல அப்படின்றத சொல்கிறா. நீங்கள் வந்து சேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, அவருக்கு என்ன பிடிக்குமோ நான் வந்துட்டு எப்போ வேணாலும் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பிட்டு பேசினதுமே இவன் பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷனோட போயிட்டுருக்கான். அங்கே அவ்வளோ வந்துட்டு கோவமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் ஏன்னா வந்துட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் இல்லை எனக்கு நார்மலாக தான் தோணுதேன்னு சொன்னதும் இல்லைப்பா அப்படி தான் தோணுது, ஏன்னா அவர் வந்துட்டு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார், ஆனால் அவர் பார்க்குற பார்வையை பார்த்தா உங்களை லைக் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவர் சொல்கிறா. சரி எப்படி நீங்கள் மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னதும் அது பெரிய ஸ்டோரின்னு சொல்கிறா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அந்த சைடில் போட்டு பயங்கரமாக ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க போல். நம்ம ஹீரோயின் ஸ்கூல் போயிட்டு வரும்போது அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே போலீஸ்க்கு கால் பண்ணி அங்கே அரெஸ்ட் பண்ண வச்சுருந்துருக்கா. இப்போ ஹீரோயின் அந்த பக்கம் போகிறப்ப அங்கே போலீஸ் நீ தானே கால் பண்ணம்மா ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் அவளை அங்கே வந்து பார்த்துருக்கான். பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு போல். அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாலுமே பின்னாடியே வந்ததுமே இதுக்காக நீ இப்படி என் பின்னாடியே வந்துட்டுருக்க, யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஏதோ கோஸ்ட் என் பின்னாடி சுற்றுதுன்னு நினைக்க போகிறாங்க, நீ இப்படிலாம் பண்ணாத தப்பாக போயிடும் அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ எதுக்காக இப்படி நைட் நேரத்தில் வந்து சுற்றிட்டு இருக்க, இதுக்கப்புறம் இப்படிலாம் சுற்றாத, அது உனக்கு டேஞ்சர் அப்படின்றத சொன்னதும் அவள் ஓகேன்னு சொல்கிறா. சரி உன் பேர் வந்துட்டு யார் வச்சது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னு சொன்னதும் இதெல்லாம் ஒரு பேரா வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னதும் அவள் முறைச்சிட்டே பேசினதும் சும்மா தான் சொன்னேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாய் சொல்லிட்டு போயிருந்துருக்கா. அப்போ இருந்தே நம்ம ஹீரோக்கு அவன் மேலே ரொம்ப லவ் போல். இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னதுமே உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குப்பா உங்கள் ஸ்டோரி, ரொமான்டிக்காக உனக்கு தோணதே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணதே இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டேக்கா. இப்போ செங்ஸிக்கு வேறு எனக்கு பர்த்டே, நான் வந்துட்டு அதுக்கு கேக்கெல்லாம் ரெடி பண்ணணும், இப்போ வந்துட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு அவள் கிளம்பி போகிறா. அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்ட்டியில் பார்த்தா அங்கே ரொம்பவே வந்துட்டு சூப்பராக வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு வந்து பார்த்துட்ருக்கா. ஆனால் வந்துட்டு என்ன அவன் ஒன்றை விட்டுட்டு அவள் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவனுக்கு என் மேலே கோவம், அவங்க அம்மா இறந்து போனதுக்கு நான் தானே காரணம், அதனால தான் அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான்னு சொல்கிறப்ப அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கவலையாக தான் இருக்கு. அவன் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே கேக் வெட்டுறதுக்கு அங்கே போகும்போது அவங்க ஃப்ரெண்டு நீ என்ன வந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்க, நீ போய் வந்துட்டு அவன் கூட சேர்ந்து கேக் வெட்டுன்னு சொன்னதும் இவ்வளோ மாதிரி ஒரு பர்சன் கூட நான் கேக் வெட்ட மாட்டேன், நான் லீன் கூட தான் சேர்ந்து கேக் வெட்டுவேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வச்சு பேசும்போது அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கோவமாயிட்டு சண்டை போட வந்ததும் ஹீரோயின்
ஹீரோயின் எதுவும் பண்ணாதன்னு சொல்கிறா. அப்போ அவங்க கேக்கை கட் பண்ண போகும்போது இதில் எதுக்காக இவ்வளோ மேங்கோஸ் இருக்குது, எனக்கு மேங்கோஸ்னாலே வந்துட்டு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் எதுக்காக நீ இப்படி பண்ண, இந்த மேங்கோஸை நீயே சாப்பிடுன்னு சொன்னதும் அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு கோவம் ஆகிட்டு என்ன பேச்சு நீ பேசிகிட்டு இருக்கா, அவளுக்கு மேங்கோஸ்னால் அலர்ஜின்னு உனக்கு தெரியுமா இல்லையா, இதை சாப்பிட்டா அவளோட உயிரே போயிடும், உனக்கு என்ன பரவாயில்லையான்னு சொன்னதும் இதை மட்டும் அவள் சாப்பிட்டானா நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், அவள் பண்ண தப்பையுமே நான் வந்துட்டு மன்னிச்சு ஏற்றுக்குருவேன்னு சொன்னதும் ஹீரோயின்மே அதை சாப்பிட்றதுக்கு அங்கே ரெடி ஆகிடுறா. அவங்க அசிஸ்டண்ட்டுமே அதே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படிலாம் வந்து அட்டன் பண்ணதில்லை, என்றைக்கு என்னாச்சு அப்படின்ற சரி அங்கே பேசிட்டு போகும்போது அவங்க 2 பொண்ணுங்க வந்து இன்றைக்கி ரொம்பவே ஒர்ஸ்ட்டாக அவட்ட பிஹேவ் பண்ணிட்டான், இப்படிலாம் அவளை இன்சல்ட் பண்ணலாமா, அவளுக்கு மேங்கோன்னா அலர்ஜி தெரியல, அப்புறம் ஏன் சாப்பிட வச்சான்னு சொன்னப்போ நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுமே அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம ஹீரோயின் பார்த்தா அவளுக்கு அதை சாப்பிட்டா அலர்ஜின்னு தெரிஞ்சுமே அவள் பாட்டாங்க அதை எல்லாத்தையுமே அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு என்ன, உன்னை ரொம்பவே நான் ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் எப்பயுமே நான் வந்துட்டு லைக் பண்ண மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ஆனால் அதை வந்துட்டு பெருசாக எதுவுமே தோணலை, ரொம்ப குட் தான் நீ சொல்கிற விஷயம், நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட அப்பாட்ட சொல்லி பேசி நம்ம மேரேஜ் டேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அவளுக்கு அங்கே அலர்ஜி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுது. வேமா அங்கேருந்து போனதுமே இவன் ரொம்ப அங்கே கோவமாயிட்டு அங்கே வெயிட்டரை கூப்பிட்டு அங்கே கத்திட்டு இருக்கான், என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஏற்றி தள்ளி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டுக்கு கோவமாயிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நாடகமாக நடிக்கிற அப்படின்றத சொல்கிறான். இவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. என்னோட அம்மா செத்து போனதுக்கு காரணமே அவள் தான், இந்த ஜஸ்ட் ஒரு கேக் சாப்பிட்றதுனால நான் அவளை மன்னிக்கிறேன், நான் பெரிய விஷயம் இல்லையான்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வெளியே வந்துட்டு இருக்கும்போதே அவளுக்கு தலை சுற்றி கீழே விழுக போயிடுறான். நம்ம ஹீரோ வந்து வேமா அவளை பிடிச்சவங்க காப்பாற்றிடுறான். பிறகு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே சேர்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அங்கே நம்ம ஹீரோ பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கா. நீ எப்படி இருக்க, இப்போ உனக்கு வந்துட்டு சாப்பிட அலர்ஜின்னு தெரிஞ்சு எதுக்காக அப்படி வேலை பண்ணிகிட்டு இருக்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவளால் எதுவுமே பேச முடியலை, வாய்ஸே வர மாட்டுது. செய்கையிலே பேசினதுமே என்னாச்சு உனக்கு அப்படின்ற சரி கேட்கும்போது அவள் டைப் பண்ணி காமிக்கிறா. பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ சொன்னதும் இப்படி வேலையெல்லாம் இதுக்கப்புறம் நீ பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நான் பண்ண ஹெல்ப்பை ஞாபகத்தில் வச்சுக்கோ, எனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீ ரீபே பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்ட அங்கே மெசேஜ் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவன் கூட சேர்ந்து மேரேஜெல்லாம் பண்ண முடியாதுப்பா, நான் ரொம்ப ஹர்ட்டை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிடுறா. ஹீரோவை பார்த்தாங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவங்க கூட இருக்க எல்லா கோஆப்ரேஷனுமே நீங்கள் கேன்சல் பண்ணி விடுங்கன்னு சொன்னதும் இங்கே அவங்க அப்பா அவன்கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டு நீ எதுக்காக பார்ட்டியில் இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ண, உன்னால் ஃபூ கம்பெனி வந்து நம்ம கூட சேர்ந்து இருந்த எல்லா கோஆப்ரேஷனையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, நம்ம கம்பெனி பேங்க்ராப்ட் ஆயிருமே, நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு அவங்க அப்பாட்ட தான் பேசுகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா பற்றி பேசுகிறாரு. பார்த்தா அவங்க அப்பா அங்கே கால் பண்ணி என்னோட பொண்ணு வந்துட்டு உங்கள் பையனை மேரேஜ் பண்ண விரும்பலை, நீங்கள் வந்துட்டு இதை கேன்சல் பண்ணிடுங்க, அவன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு என் பொண்ணை இன்சல்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு நீ எதுக்கு தான் இப்படி வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்து வைக்கிறேன்னு சொன்னதும் எங்கள் அம்மா செத்து போனதுக்கு காரணமே அவள் தான், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவள் இதுக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக பேசுவாளான்னு சொன்னதும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணால் உன்னோட அம்மா ஒன்றும் சாக கிடையாது, எனக்கும் உன்னோட அம்மாவுக்குமே அன்றைக்கி வந்துட்டு சண்டை வந்துருச்சு, அப்போ நீ வந்துட்டு கோவமாயிட்டு வெளியே போனப்போ உன்னோட அம்மா ஓன் பின்னாடி தான் வந்தா, அப்போ தான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் அதே டயத்தில் அங்கே அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு அவள் வீட்டை விட்டு வெளியே வந்த வாசி நான் வந்துட்டு சும்மா வந்து உன்னால தான் இப்படி இறந்து போயிட்டாங்க போய் சொல்லிட்டேன், அதனால தான் அந்த பொண்ணு இப்போ வரைக்குமே தான் சொல்லிட்டு அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே கவலையாகிருது. என்னோட அம்மாவோட சாவுக்கு நான் தான் காரணமா, நான் வந்துட்டு தப்பே பண்ணாத அவ மேலே வந்துட்டு பழிய போட்டுட்டு இத்தனை நாளாக சுற்றிட்டு இருந்தேனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நான் இப்போவே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அவங்க அப்பா நீ வாய மூடிட்டிரு, அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எப்பயுமே வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ண ஒத்துக்க மாட்டான், நான் வந்துட்டு அவளை உன்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், நீ வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவனை அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு விஷயம் அவன் யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயின் அவனுமே ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அவளை தூக்கிட்டு போயிட்டு நீ அந்த பூனைக்குட்டியை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறினியே, உனக்கு ஏதாச்சும் ஆகிப்போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஹெல்ப் வேணா ஏன்ட்ட சொல்லு, நான் உனக்கு பண்ணுவேன், இது மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான் நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் நான் உன்னை ஹேட் தான் பண்ணுவேன்னு சொன்னதை அப்போ அவங்க உள்ளே வரும்போது இவன் ஆல்ரெடி வந்துட்டு பேசின எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டிருக்கா. அம்மாவோட சாவுக்கு இவ தான் காரணம், என் அம்மா வந்து செத்ததுக்கு இவ செத்து போயிருக்கலான்னு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அதுக்கு அவங்க வந்துட்டு கிளம்பி போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு இவன் ரொம்ப அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். அங்கே வந்துட்டு அந்த சமாதியில் போய் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்ருக்கா. ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிட்டுருக்கு. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, பிடிக்காத ஒருத்தன் கூட போய் நான்
நான் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்படும் போது நம்ம ஹீரோ நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் சும்மா வந்துட்டு இங்கே வந்தேன்னு சொன்னதுமே நானுமே சும்மா இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு இங்கே இருக்கிறத பார்த்தேன் யாராச்சும் சும்மா வந்துட்டு இங்கே அந்த இடத்துல வந்து சமாதியில் வந்து சாமி கும்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நீ எதை பற்றியும் கவலைப்பட்டுருக்கா, அதை எப்போ பார்த்தாலும் ஏன் வந்துட்டு நீ இப்படிலாம் வந்து கவலைப்படுற, உன்னை யார் புள்ளி பண்ணது அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். பிறகு இங்கே கஃபேல காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த லின் வந்துட்டு யாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே பிரச்சனை பண்ண வச்சுட்ருக்கா போல். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டதுமே இந்த கேக்கை வந்து சாப்பிட்டதுனால என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நாங்கள் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டோம், இந்த கேக்கை நீ வந்து எங்கள் முன்னாடியே சாப்பிட்டுக்காமின்னு சொல்கிறதும் நம்ம ஹீரோயின் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எதுவுமே ஆகாதுன்னு சொல்கிறப்ப அங்கே அசிஸ்டன்ட் அவங்களுக்கு மேங்கோ சாப்பிட்டா அலர்ஜி, நான் வேணா சாப்பிட்றேன்னு சொன்னதும் அப்படிலாம் நீ வந்துட்டு சாப்பிட முடியாது, உங்கள் ஓனர் தான் சாப்பிடணும் அப்படின்றத சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அந்த லின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு புரிஞ்சுக்குதா இவளோட வேலை தான் செய்யிட்டு அப்போ அவள் எதை நடந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட போகும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். பார்த்ததுமே இந்த லின்னுக்கு ரொம்ப பயமாயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. ஓனர் தானே சாப்பிட்ணும், இந்த இடத்தோட ஓனரே நான் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இது ஒரு லேடி தானே ஓனர்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவள் எஸ்கேப் ஆகி ஓடுனதுமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இங்கே நீ வந்துட்டு உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றும் ஓனரில் இல்லைன்னு சொன்னதுமே இவன் என்னோட ஒய்ஃப், நான் தான் ஒரிஜினல் ஓனர், ஸோ நான் தானே சாப்பிட்டு காமிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு எதுக்காக பிபி நீ இப்படி மற்றவங்களாம் வந்து உன்னை புள்ளி பண்ண விடுற, நான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு யாராச்சும் வந்துட்டு உடம்பு முடியாமல் போனால் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்களா, இங்கே வந்து பிரச்சனை பண்ண வருவாங்களா, நீ வந்துட்டு இங்கே வந்து இருந்தெல்லாம் போக முடியாது, நான் வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன்னு சொல்கிறப்ப அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு என் ஒய்ஃபுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்கிறப்ப ஆல்ரெடி அவங்க வந்து போலீஸுமே கூப்பிட்டு ஃப்ராடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி அரெஸ்ட் பண்ண வச்சிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இப்படி எப்போ பார்த்தாலும் வந்துட்டு மற்றவங்களாம் உன்னை புள்ளி பண்ண விட்டுருப்பியா, எதுக்கு பதிலடி கொடுக்க வேணாமான்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு திரும்பிக்கிட்டதுமே அங்கே வந்துட்டு அவன் வந்து சாரி கேட்குறான். தயவு செஞ்சு நீ வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு கோவப்படாத, நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னதும் நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற, நான் வந்துட்டு உன்ட்ட தைங்கு தான் சொல்லணும் அப்படின்றத அவள் சொல்லும்போது அதை யாரையும் அவங்க வீடியோ எடுத்து நம்ம செங்சிக்கு வந்துட்டு அனுப்பிவிட்டதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. என்ன நடந்தாலும் சரி நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கால் பண்ணி மேரேஜை பற்றி அவன் பேசுகிறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே வந்து மெசேஜ் வந்துடுது வீட்டுக்கு வர சொல்லி. நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட்டும் கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்தால் அங்கே செங்சி இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ அவங்க அப்பாவை வந்து நடந்த எல்லாத்துக்குமே இங்கே சாரி கேட்டுட்டு மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி வந்திருக்கான், நீயுமே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவன் பேசின எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இதுக்கு முன்னாடியுமே அவன் வந்து அவள் கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கான். நீ வந்துட்டு மேங்கோ கையால் கூட தொடக்கூடாது, உனக்கு அலர்ஜின்றப்ப நான் அந்த மேங்கோ மட்டும் இந்த உலகத்தில் இல்லாமல் கூட உனக்காக பண்ண முடிஞ்சா பண்ணிடுவேன்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனால் அதே ஆள் வந்துட்டு இன்றைக்கி வந்து மேங்கோவை சாப்பிட சொல்லி அவளை வந்து அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்தினான்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் சரிப்பா நான் இவனை மேரேஜ் மட்டும் பண்ண மாட்டேன்னு அவ சொல்லிடுறா. இங்கே நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து இப்படி அவங்க அம்மாவோட சாவுக்கு அவங்க தான் காரணம் நினச்சிட்டு தான் அவங்க இதெல்லாமே பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப கவலையானதுமே நீ இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எனக்கு இன்னும் விளக்கமாக வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுன்னு நம்ம சொல்லும்போது பாஸ் இப்படி அவங்க தண்ணி போட்டுட்ருக்காங்களாம் பார்லன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே கிளம்பி போகிறான். ஹீரோயின் பார்த்தா ரொம்ப அங்கே வந்துட்டு குடிச்சிட்டே இருக்கா. அவன் வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருக்கான் போல். இங்கே அந்த வெயிட் ட்ரிங்க் ஊற்ற சொன்னால் அவர் தண்ணி ஊற்றி கொடுத்துட்றாரு. ஏன்னா ஃபேக் ட்ரிங்காக நீங்கள் விற்றுட்ருக்கீங்க, உங்கள் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். எவ்வளோ தூரத்துக்கு குடிச்சிட்ருப்பேன், எதுக்காக நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னதும் என்னை பற்றி வந்துட்டு யாருமே கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையேப்பா, நான் என்ன பண்ணுறது, நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், என்னை பற்றி யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அவப்பாட்டு டக்க நான் அவனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே அசிஸ்டன்ட் அதை எல்லாத்தையுமே அங்கே வீடியோ எடுத்துடுறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே தூங்க வச்சுட்டு போகும்போது தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாத, நீ என் கூடவே சேர்ந்து இருன்னு சொல்கிறப்ப நான் வந்துட்டு இப்போ அந்த லெவலுக்கு உன் கூட க்ளோஸ் இல்லை, உன் கூட சேர்ந்து இங்கே வந்து தூங்குற லெவலுக்கு நான் சொல்கிறான். அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ட்ரா பண்ணுறதுக்காக வேகமாக வந்துட்டு ஏதாவது ஒரு பர்சனை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ தான் அங்கே மாஸ்க் போட்டு வந்திருக்கான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் எனக்காக வந்துட்டு ஒரு போஸ்ட் கொடுக்க முடியுமான்னு சொன்னதும் நீங்கள் இப்போ எதுக்காக இத்தனை பேர் இருக்கும்போது என்ன சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னதும் ஏன்னா நீங்கள் மட்டும் தானே தனியாக போயிட்டுருக்கீங்க, உங்களோட ஐஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருந்திருக்கா. அசிஸ்டன்ட் என்ன ரீசன் சொல்லிட்டு அங்கே வந்து தெளிவாக
தெளிவாக வந்துட்டு அவருக்கு அனுப்பிவிட்ருக்காரு. இப்படி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்ததாகவும் அதனால தான் அவங்க அம்மா இறந்து போயிட்டதாகவுமேவும். ஸோ நம்ம ஹீரோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு பயங்கரமாக கலாய்க்கிறா. இங்கே பாரு இந்த வீடியோ அப்படின்றத சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. நீ வந்து பேசாமல் அவனை கழட்டி விடணும்னா இவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் ஏன் வரக்கூடாது, நீ அவர்கிட்ட கேட்டு பார்க்க வேண்டியதானேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுமே அங்கே நம்ம ஹீரோக்காக அங்கே மெசேஜ் பண்ணுறா. நீங்கள் வந்துட்டு என்னை பிக்கப் பண்ண வர முடியுமா, என்னோட பாய் ஃப்ரெண்டை ஆக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன நடந்தாலும் சரி நான் அவனை மேரேஜ் மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே இங்கே வந்துட்டு அவளுக்கு பதிலுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவளுமே அங்கே பதிலுக்கு பண்ணிட்டு இருக்கும்போதே அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோங்க பிக்கப் பண்ண வந்துட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அந்த செங்ஸுக்கு பார்த்துட்டு வயிறு எரியுது. நம்ம ஹீரோ அதை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஐஸ் பாருங்களேன் உங்களோட மாதிரியே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு கடைசியில் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து தெரியும். பட் இவன் இப்போ வரைக்கும் ஒத்துக்காமல் இருக்க உண்மை ஃபைனலாக அவன் வந்து ஒத்துக்கிறான். நான் வந்துட்டு அப்போ லிட்டில் கேர்ள் எனக்கு எதுவுமே சரியாக தெரியாது அப்படின்றத சொன்னதும் ஆனால் நீ இப்போ அடால்ட் ஆகிட்டல அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ண வந்ததுமே எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு அங்கே கிஸ் பண்ணதும் ஹீரோயின் அங்கே ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டா. என்னோட லைஃப்பில் எப்பயுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு மனுஷங்களே இருந்ததே கிடையாது, எல்லாமே வந்துட்டு சுயநலவாதிகள் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே ரொம்ப ஹாப்பி இவ்வளோ போய் கிஸ் பண்ணிவிட்டு ஆனால் நான் அப்படி கிடையாது உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறான். பிறகு இங்கே ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அங்கே அசிஸ்டன்ட் ஷோ கம்பெனியோட ஒர்க்கர்ஸ்க்காக நம்மக்கிட்ட தான் எல்லாமே ஆர்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க மேடம் சொன்னதுமே இல்லை அதெல்லாம் வேணாம் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு அதை பார்த்தா பிடிக்காதுன்னு அவள் சொல்லிடுறா. ஹீரோ இங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அதை எல்லாத்தையுமே அங்கே அந்த செங்ஸி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி தன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வர சொல்கிறான். நீ வந்துட்டு மறந்து போயிடாத உன்னால தான் எனக்கு இந்த நிலமைன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோட்ட போய் அங்கே வந்துட்டு விளையாடிட்டேவோம் என்ன நினச்சாலும் வந்து சரி என்ன நடந்தாலும் சரி அவளை யாரும் என்கிட்ட வந்து பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே பிக்கப் பண்ணதுக்கு வந்ததுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அவனை தான் பிக்கப் பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் ரொம்ப கவலையாகிட்டு நான் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். ஹீரோயின் தயவு செஞ்சு நில்லுன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ நீ வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன பிக்கப் பண்ண வந்தேன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இப்படி நடுவில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காதன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் நானும் அவரும் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு அதை கேட்டுட்டாங்க அவன் ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு என்னோட அம்மாவோட சாவுக்கு நீ தான் காரணம், நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, வந்துட்டு இப்போ என் கூட சேர்ந்து நீ வீட்டுக்கு வான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இன்றைக்கி அவங்களோட டெத் ஆனிவர்சரி நான் கண்டிப்பாக வர முடியாது, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்க நான் வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ யாரோட சாவுக்கும் யாரும் காரணம் கிடையாது, தலையெழுத்து என்னமோ அதுதான் நடக்கும், நீ உடனே வந்து ப்ளேம் பண்ணிக்காத அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணிவிட்டு நீ வந்து பார்த்து பத்திரமா போன்னு சொன்னதுமே இவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு வைத்தறிச்சலாக இருது. இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி நீ எனக்கு ஆகிறத யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு என்னமோ வந்துடுறா. பட் அங்கே நம்ம ஹீரோவோட தான் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே சிரிச்சிட்ருக்கா. அவன் நான் ரொம்ப அழுதுட்ருக்கேன் நீ விட்டுட்டு போன வசின்னு சொல்லலாம் பண்ணதுமே எல்லாமே வந்துட்டு போயின்னு தெரியுது. அங்கே ரொம்ப வந்துட்டு ஹீரோயினுக்கு சிரிப்பாக வந்துட்டுருக்கு. அங்கே தண்ணியெலாம் ஊற்றிட்டு இங்கே பாரு என் நிலைமை அப்படின்ற செட் அதை ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சதும் அவள் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே செங்ஸி இதேமாதிரி தான் ஒரு காலத்தில் அவள் என் கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. பட் நானே வந்துட்டு என் தலையில் மண்ணடி போட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டுட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே வந்துட்டு அவங்க அப்பா வந்துடுறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் 2 பேரும் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அப்பா உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காதிங்க என்னால் வந்துட்டு மேரேஜ் எல்லாம் பண்ண முடியாது நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும் அப்பா அவன் அது எல்லாமே போயின்னு தெரியும் அந்த குழந்தைக்கு நான் வந்து அப்பாவாக இருந்துக்கிறேன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவங்க அப்பா இப்படி குடும்ப மனத்தையை வாங்குறேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு. நீங்கள் எதுக்காகப்பா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்பயுமே என்னை பற்றி கவலை இல்லையா, அம்மா இறந்த பிறகு நீங்கள் வந்துட்டு மேரேஜ் வந்து பண்ணிக்கல என்னை வந்துட்டு தனியாக தான் வளர்த்தீங்க அதே மாதிரி தான் இவனுமே நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க ஆன்ட்டியோட சாவுக்கு நான் தானே காரணம்னு சொல்கிறேன் பேசாமல் வந்துட்டு நீ இந்த கத்தியை வச்சு என்னை இப்போ கொத்தி கொலை பண்ணிடு இதோட எல்லாமே முடியட்டும்னு சொல்லிட்டு அங்கே கத்தி எடுத்ததுமே அப்போ அவன் பக்கத்தில் அங்கே வந்துட்டு அவனை அங்கே கத்தியை வச்சு குத்திட்டாங்க சாரியுமே கேட்குறான். ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுருக்கு. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபை நீ வந்து கொலை பண்ண இப்போ என் பிள்ளையுமே கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறியா நீ என்ன தான் வந்துட்டு நினச்சிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அந்தாலும் இன்னுமே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அங்கே பொய்யா பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப
ரொம்ப கவலைப்பட்டு பயங்கரமாக அழுகிறா. வெளியே வந்தாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே வந்து ஹக் பண்ண வந்ததுமே அவள் வந்துட்டு விளைவிக்கிறா. அங்கே நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு நான் எப்பயுமே யாருக்காகவுமே வந்துட்டு உன்னை விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அவள் சாரி கேட்குறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கவலையாயிருது, விட்டுருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு அவன் முடிச்சதுமே நம்ம ஹீரோயின் ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு உன்னை கொலை பண்ணணும்னு வர கிடையாது, நீயாவே தான் வந்து வயிற்றுல கத்தி வச்சு குத்திக்கிட்ட அப்படின்றத அவள் சொல்லும்போது நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன்னை மேரேஜ் மட்டும் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே வந்துட்டு அவன் என்னென்னமோ பேசி பார்க்குறான். பட் ஹீரோயின் நீ என்ன பண்ணாலும் சரி நான் வந்துட்டு என்னோட முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து மேரேஜெலாம் உன்னை பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப ஷேர்ஸ் எல்லாமே 49% வந்துட்டு உன் பேரில் இருக்குது, அதை எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கணும் தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, மேரேஜுக்கு அப்புறம் நான் வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதும் அதை பற்றி நீ வந்து பார்க்க தேவை கிடையாது, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோ தான் அவனை மீட் பண்ண வந்ததுமே நீ வந்து என்ன நினச்சாலும் சரி கண்டிப்பாக வந்துட்டு அவள் என்னை விட்டு கொடுக்க மாட்டா, எனக்காக அவள் என்ன வேணாலும் பண்ணுவா, இப்போ பாரு ஒன்று வேணாலும் அவள் விட்டுவான்னு சொன்னதும் இதுக்கப்புறமே நீ வந்துட்டு போய் பேசிட்டு சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிடுறான். நானும் பொறுமையாக இருந்துட்டுருக்கேன், பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அவன் மேலே ஐயா குடும்பத்தோட பழிய போட்டுட்ருக்கீங்க, உங்கள் அம்மா வந்துட்டு சாவுக்கு அவள் காரணம் கிடையாது நீ தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் ஆண்டி என்னால் கண்டிப்பாக உங்கள் பையனை மேரேஜ் மட்டும் பண்ணிக்கவே முடியாது அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி கால் வந்துடுது, ஹாஸ்பிட்டலில் அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு. நம்ம ஹீரோ நானும் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு தான் பேசாமல் இருக்கிறது, நீ வந்துட்டு வீட்டை விட்டு இன்றைக்கி போன மாதம் உங்கள் அம்மா வந்து பின்னாடி வந்து செத்து போயிட்டாங்க, ஆனால் அவள் மேலே பழைய தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நீ வந்து பேசிட்டா இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நீ தான் இதுக்கு தான் டிசர்வ் அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் கதை ஓப்பன் பண்ணா. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே இங்கே கேட்டா. அதை பார்த்துட்டு இந்த செங்சிக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. நம்ம வெளியே வந்துட்டு மண்டி போட்டுட்டே அவன் நின்றுட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இங்கே மயக்கமாகிருக்கு. அப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து டிப்ரெஷனில் தான் இப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அங்கே கார்டு வந்துட்டு கால் பண்ணி இவர் வந்துட்டு மீட் பண்ணால் போக மாட்டேன்னு சொல்கிறாருன்னு சொன்னதும் அவங்க கண்டிப்பாக மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் முழிப்பு வருது. திரும்பவுமே செக்யூரிட்டி கார்டு கால் பண்ணி பாஸ் அந்த ஆள் வந்துட்டு பனி பயங்கரமாக விழுந்துட்டுருக்கு, அப்படி இருந்தாலும் போக மாட்டாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லை நான் ஒரு டைம் போய் பார்க்குறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே மீட் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம ஹீரோயின் போனதுமே அவங்க சாரி கேட்டதும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, உன்னோட அம்மாவோட சாவுக்கு நான் காரணம் கிடையாதுன்றது எனக்கு எப்பயோ தெரியும், நான் வந்துட்டு உன் மேலே பழிய போட்டு அதுக்கப்புறம் நீ வந்து அந்த டிப்ரெஷன்லேயே சாகிற வரைக்கும் துடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் நீ எப்போ வந்துட்டு என்னை இந்த லெவலுக்கு சீப்பாக வந்து இன்சல்ட் பண்ணி மனசை வேதனைப்படுத்துகிற லெவலுக்கு ஆளாக்கிட்டியோ நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை எப்பயுமே மன்னிக்கவே மாட்டேன். உனக்கு தெரிஞ்ச பிறகாச்சும் உனக்கு வந்து கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு நடந்திருக்கணும், நீ உண்மையை வந்து என்கிட்ட பேசியிருந்திருக்கலாம், எல்லாத்தையுமே நீ வந்துட்டு தலைகீழ மாற்றிட்ட, இதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீ மீட் பண்ண வராத, உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மதமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ நீ எல்லாம் வந்துட்டு உயிரோடு இருக்கிறதுக்கவே லாய்க்கு கிடையாதவே, நீ வந்துட்டு மற்றவங்கள பற்றி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே திட்டி விட்டு போகிறான். அதை கேட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி நீ யூச்சனை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவன் கூட நடந்த பிரச்சனை இவன்ட்டையுமே நடந்துடக்கூடாது, நீ யோசிச்சு என்னன்னாலும் முடிவு பண்ணு, ஏன்னா அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு இவரை காப்பாற்றுறதுக்காக உயிரை விட்டுருக்காங்க, அதில் இவன் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தான் இவனை சரிப்படுத்தியிருக்காங்க, ஸோ வந்துட்டு நீ கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கோ அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு கஸ்டமர் உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு சர்வ் பண்ணால் அந்த லேடி அதை எடுத்து வாயில் வச்சதுமே ஃபுட் இவ்வளோ சீப் குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, ஃபுட்டை பற்றி ஏதாச்சும் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்குறோம், ஆனால் ஃபுட்டு வந்து சீப்பாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டா நீங்கள் பழிய போடக்கூடாதுன்னு சொன்னதும் நீ யார்கிட்ட பேசிகிட்ருக்கன்னு தெரியாமல் பேசிகிட்ருக்கேன், நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசினதும் ஹீரோயினுக்கு கோவமாயிருது. அவளுமே பிடிச்சி அங்கே பயங்கரமாக திட்டி விட்டுறா. அப்போ அவளுக்கு ஏதோ கால் வந்ததோ அவள் பேசாமல் அவளை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயினுக்குமே ஹீரோங்க மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்கான். இங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை தான் அந்த பொண்ணு போய் எங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கா. அவளோட நேம் வந்து ஷாவ்யாவ். அப்போ என்னை வந்துட்டு ஒரு அந்த ஓனர் வந்து பயங்கரமாக திட்டா, நான் சாப்பிட போனால் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான்னு சொன்னதும் யார் அப்படி பண்ணது சொல்லுங்கள் நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறா. அவளை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இவ தான் அவன் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்னோடய ஃபுட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் நிறைகுறைகள் இருந்தால் அதை சொல்லலாம், நான் சரி பண்ணுவேன், ஆனால் அதை விட்டுட்டு என் ஃபுட்டு ரொம்ப சீப்பானது, நான் வந்து ஒர்ஸ்ட்டாக வந்து சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்ற மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு என் மேலே பழிய போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது
என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதும் அந்த ஷாவியா வந்துட்டு இவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே ஹீரோ செம கடுப்பாகி போயிட்டு அங்கே முறைக்கிறான். அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. ஒழுங்காக வந்துட்டு நீ சிஸ்டர் என்னான்னு கூப்பிடு, நான் வந்து உன்ட்டே இன்னைக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா இங்கே வர வச்சேன், ஆனால் நீ என்ன இப்படி போய் இங்கே பிரச்சனையாக பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோமாயிடுறான். ஸோ அவளுக்குமே வேறு வழி இல்லாமல் போயிடுது. அப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, உன்னோட சிஸ்டர் என் உயிரை காப்பாற்றுறதுக்காக உயிரை கொடுத்தா, அதனால தான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன், அதுக்காக நீ தலையில் ஏறி ஆட்டம் போடணும்னு நினைக்காத, ஒழுங்காக வந்து பாச பேசிக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே அசிஸ்டன்ட்மே நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் அவர்கிட்ட வந்து இதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசாதீங்க, அவங்களுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு சொன்னதும் இவளுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப வயிறு ஆரம்பிச்சிருது. ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே போகும்போது அப்போ அங்கே அந்த செங்ஸி நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நான் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை வந்து கூட்டிகிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே எனக்கு வேலையாக இல்லை, நீ வந்துட்டு வீட்டுக்கு போனால் போயில அங்கே இரு, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லிடுறா. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சரி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே போய் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த செங்ஸியை பார்த்தா நம்ம ஹீரோயின் நினச்சி அங்கே தண்ணியை போட்டு டைம் பாட்டு கவலைப்பட்டு அழுததும் அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இதுக்கு தான் உன்கிட்ட சொன்னேன், என்ன விஷயம்னாலும் பார்த்து பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அழுதுட்டு இருந்தேன், நான் என்ன அர்த்தம் அப்படின்ற சொன்னதும் நான் வந்துட்டு தெரிஞ்சா பண்ணேன், இது எல்லாமே வந்துட்டு என்னோட அம்மாவோட இறந்து போனதுக்கு காரணம் அவள் தான் நினச்சி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு என் அப்பா வந்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் பயந்து போயிட்டேன், கடைசியில் அவள் என்னை விட்டுட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே வந்து ரொம்ப குடிச்சு வாசி அங்கே பிளட் வேற வர ஆரம்பிச்சிருது. பிறகு இந்த ஷாவியாவை பார்த்தா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, அவருக்கு நீ வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, நீ அவர் விட்டுட்டு போகிறது தான் கரெக்டு, ஏன்னா உன்னோட வேர்ல்டு வேறு அவரோட வேர்ல்டு வேறுன்னு சொன்னதும் அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நான் அவர் தான் கவலைப்படணும், எங்களுக்கு பிடிச்சிக்கிருச்சுன்றப்ப நீ யார் ஊழல் அப்படின்ற சொன்னதும் நீ வந்து டிசர்வே கிடையாது, அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்லது, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறா. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு, எனக்காக வந்துட்டு அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், ஒரு டைம் வந்து எனக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்கே கால் வந்து போலியோ பண்ணிட்டாங்க போல், பட் அது உண்மையாக வந்து பொய்யான்னு கூட அவர் வந்து தெரிஞ்சுக்காம என்னை காப்பாற்றுறதுக்காக வெளியே வந்துட்டு அந்த ரவுடி கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அந்த ஃபர்ஸ்ட் சீனில் அவனை காப்பாற்றினதே இதுதான் போல், அதை பற்றி அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ வந்துட்டு நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டேன்னா நல்லது, நீ வந்து நடுவில் வந்து லைஃபை கெடுக்கணும்னு பார்த்தேன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஓவராக இன்சல்ட் பண்ணதும் இதுக்காக நீ என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, நீ அவர்கிட்டே பேசலாமே, சரி இவ்வளோ நாள் அவர் கூட சேர்ந்து இருக்கியா, அவர் வந்து கரெக்ட் பண்ணி உன்னால் மேரேஜ் பண்ண முடியலையா, இங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற சைட் அங்கே ரொம்ப வந்துட்டு கோவப்படுறா. ஆனால் வந்துட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை பேசினதும் அவ்வளோதான் ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டு ஃபேஸில் அங்கே வந்து ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றி விட்றா. என்ன நினச்சிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க, மரியாதையோட பேசிக்கோன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா கால் பண்ணி ஏதோ ஒரு பொண்ணு வந்து நம்ம ஷாவியா மேலே ட்ரிங்க்ஸை ஊற்றி அங்கே சண்டை வந்துருச்சான், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, நீ போய் என்னன்னு பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஐயோ உனக்கு என்னாச்சு அப்படின்ற செட் அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஷாவியா அவங்க இருக்கா ரொம்ப கோவப்பட்டு அங்கே பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிச்சிருது. அவளுக்கும் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் போட்டு அடி வேற வெளுத்துருப்பா போல். நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்தா நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே அவன் ரொம்ப ஷாக்காக எழுறான். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு அங்கே வந்து போகும்போது இங்கே பாருங்கள் இவன் என்னை போட்டு என்ன மாதிரி அடிச்சுட்டு அப்படின்ற செட் அங்கே பேசும்போது அப்போ அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கோவமாயிட்டு அங்கே சண்டை போடுறப்ப நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பேசுகிறதுக்காக வர்றான். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ வந்துட்டு பேசாத, இந்த பெயின் வந்துட்டு என்னால் வந்துட்டு மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்ட போது நீங்கள் வந்து என்ன அர்த்தத்தில் வந்துட்டு இவட்ட இப்போ பேச வரீங்க, அவள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கா பாரு அப்படின்ற சொன்னதும் அங்கே ஷாவியாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவகிட்ட சாரி கேளு, நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, உன் சிஸ்டர் என் உயிரை காப்பாற்றினன்றதுக்காக தான் உன்னை வீட்டில் வச்சுட்டு இருந்தா, நீ என்னமோ எனக்கு வந்துட்டு நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேறு உன் மனசில் நினச்சிட்டு இருக்கியா, என்னோட அம்மா வந்துட்டு எத்தனையோ பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் ஒரு ஆள் தான் நீ, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஓவராக பண்ணேன்னா பார்த்துக்கோ, என் மூஞ்சிலே இதுக்கப்புறம் நீ முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வெளியே போய் பேச ட்ரை பண்ணாலுமே அவன் பேசாமல் கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து நம்ம அசிஸ்டன்ட் நீங்கள் எப்படிலாம் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க ரெண்டு பேர்த்தையுமே பேசி எப்படியாச்சும் சமாதானப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணணும்ல அப்படின்றத சொல்லும்போது நாங்கள் இப்போ வந்து கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் ஷாப்புக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கத்தி அங்கே பேசினதும் நம்ம ஹீரோயின் இல்லை நான் கிஃப்ட் யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சனோ அந்த பர்சன் வந்து அதுக்கு டிசர்வ் இல்லை, இப்போ நான் போக விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்போ அவங்க சிஸ்டர் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி அந்த ஷாவியாவை நான் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டேன், இப்போ நான் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன், அதனால் ஷவுசிகிட்ட வந்து என்கிட்ட பேச முடியலை, நான் பிறகு வந்து பேசிக்கிறேன் பிரதர் அப்படின்றத சொல்லிட்டுங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டுங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே செங்ஸியோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி அவர் ரொம்ப ட்ரிங்க் பண்ண வாசி அங்கே வயிற்றில் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, பிளட்டாக வாமிட் வருது, ஆப்ரேஷன் பண்ண ஒத்துக்க மாட்டாரு, தயவு செஞ்சு நீங்கள் வந்து கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னதும் நீங்கள் ஃபோனை கொடுங்கன்னு சொல்கிறப்ப அங்கே லவுட் ஸ்பீக்கரில் போட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோயின் உனக்கு ஆப்ரேஷன் பண்ண
பண்ண வந்து பிடிக்கலன்னா பேசாமல் நீ வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே எழுந்திரிச்சு போய் செத்து தோலை. இதுக்கப்புறம் வந்துட்டு உன் பின்னாடி உன்னோட அம்மா வந்து உன்னை காப்பாற்ற வர மாட்டாங்க, இல்லை நான் உன் பின்னாடி எப்பயும் வர மாட்டேன், உன் டிசிஷனை நீயாவே எடுத்துக்கோ அப்படின்றத சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீ இப்போ கரெக்டான டிசிஷன் பண்ணியிருக்கேன்னு அவ சொல்கிறா. திரும்ப பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது. நம்ம ஹீரோ அங்கே தண்ணியை போட்டுட்டு ரொம்ப வந்து போதையில் இருக்கான், வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வேற வழியில் அவங்க போய் நின்னா அவன் ரொம்ப ட்ரங்காக இருக்கான். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் அவன் ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை, அவளை வீட்டை விட்டுமே நான் அனுப்பி விட்டுட்டேன், தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் அசிஸ்டன்ட் விங்க மேடம் நீங்கள் எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்குமே பாவங்க வந்துட்டு வேறு வழி இல்லாமல் இருக்குது. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு கீ செயின் இருக்கிறத பார்த்துட்டு இந்த கீ செயின் எப்படி இவன்ட்ட வந்துச்சுன்னு சொன்னதுமே 8 வருஷமாக அவர்கிட்ட தானே இருக்குன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் ஸ்கூல் முடிக்கும் போது அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட அங்கே வந்துட்டு பேசுகிறதுக்காக வந்துட்டு இந்த பொக்கே வந்து என்னோட கசின் தான் எனக்காக கொடுத்தாங்க அப்படின்ற சொல்லிட்டு நீ இந்த பொக்கே வச்சுக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது நம்ம ஹீரோவோட கசின் சிஸ்டர் போல். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் இந்த கீ செயினை நீ வச்சுக்கோமே அப்படின்ற செட் அங்கே கிஃப்டாக கொடுத்துருக்கா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க 2 பேருமே அந்த கீ செயினுக்கு சண்டை போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஆரம்பத்துலேருந்து ஹீரோயின் மேலே லவ் இருந்திருக்கு. அப்போ அங்கே அதெல்லாமே வந்துட்டு அவள் யோசிச்சு பார்த்துட்டு இந்த கீ செயினுக்காக அவங்க சண்டை போட்டாங்க அப்படின்றத சொல்லும்போது அவர் 8 வருஷமாக இதை வச்சிட்ருக்காரு மேடம், அவர் ரொம்பவே உங்களை லைக் பண்ணிட்டுருக்காரு. பிறகு அன்றைக்கி கோட் நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு அவரோட கோட் தான், அதை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறது கூட அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது ஆரம்பத்துலேருந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு வாங்கிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அங்கே கதவை லாக் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்துட்டு அவளை தூக்கிட்டு உள்ளே போனதுமே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா நீ வந்து போதையில் இல்லையா, பொய் சொல்லியா வர சொன்னதும் அது சும்மா வந்துட்டு கொஞ்சம் ட்ரிங்க் அதை குடிச்சதுனால போதை ஆயிருமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அடப்பாவின்னு அவள் சொல்லிட்டேக்கா. நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு என்ன லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா நீ ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதும் நான் எப்படி போய் சொல்ல முடியும், அந்த டயத்தில் நீ அவனால லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் 2 பேருமே அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே நம்ம ஹீரோ நேற்று நைட்டு நடந்ததுன்னு சொல்கிறப்பாங்க நைட்டு நடந்த விஷயம்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துடுது. அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஷையாயினதோ நீ என்னை இப்படிலாம் விட்டுட்டு ஓட முடியாது பார்த்துக்கோ, நீ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா மெசேஜ் பண்ணி நீ செங்ஸியை மேரேஜ் பண்ணணும்னு அந்தாள் வேற சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினோட அப்பாவும் ஷெங்ஸியோட அப்பாவுமே மீட் பண்ணிக்கிறாங்க. உங்கள் பொண்ணு எப்படியாச்சும் வந்து என் பையனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்னா அந்த 49 ஷேர்ஸ் வந்துட்டு முழுசாக வந்துட்டு வந்து சேரும், அப்புறம் என் கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு 30% ஷேர்ஸுமே நான் கொடுப்பேன்னு சொன்னதும் அவருமே என் பொண்ணுகிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லும்போது மேரேஜ் மட்டும் ஒரு தடவை முடியட்டும், அந்த மொத்தம் வந்துட்டு சொத்துமே எனக்கு வந்துடும்னு சொல்லிட்டு அந்தாள் வந்துட்டு பெரிய பிளானாக பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஷெங்ஸி அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்காக வந்திருக்கான். பட் நம்ம ஹீரோயின் நானே போய்க்கிறேன் நீ வந்துட்டு இங்கே போய் இரு அப்படின்ற செட்டு போகும்போது அப்போ அங்கே ஷெங்ஸி நம்ம ஹீரோட்ட வந்து பேச வந்ததும் நீ என்ன வேணாலும் பண்ணு நான் கண்டிப்பாக அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே இவன் ரொம்ப கோவப்பட்டு அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் உள்ளே வந்துட்டு நான் வந்து இதுக்கப்புறம் உயிரோடு இருந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனை, பேசாம வந்துட்டு என்னை கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கிளாஸை உடச்சிட்டு கத்திட்டுருக்கா. என்னமோ பெரிய நல்ல மனுஷன் மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே, பேர்பட்ட ஆளுன்றது எனக்குன்னா தெரியாதாப்பா, என்னோட அம்மா இறந்த பிறகு நீங்கள் இன்னொரு மேரேஜ் வேணால் பண்ணிக்கல, ஆனால் உங்களுக்கு வேறு ஒரு லேடி கூட அஃபர் இருக்குது, அந்த லேடிக்கு ஒரு பையனுமே இருக்குது, அவங்க கூட சேர்ந்தா நீங்கள் வந்துட்டு நல்லா வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த சொத்தெல்லாமே நீங்கள் அவருக்கு தானே சேர்த்து வச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்கா. அப்போ ஷெங்ஸி நீ வந்துட்டு தயவு செஞ்சு இப்படிலாம் சண்டை போடாத, என் கூட வான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி உள்ளே இழுத்துட்டு போயிடுறான். நீ என்ன வேணாலும் பண்ணு நான் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் மட்டும் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறத கேட்டு நீ நடந்தால் தான் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ண முடியும், உன்னோட அம்மாவாக இருக்கட்டும் இல்லை என்னோட அம்மாவாக இருக்கட்டும் இதுக்கு சாவுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற, அவங்க 2 பேர் தான் சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ என்ன புதுசாக கதை கட்டிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு நீ இப்படிலாம் வந்து சிம்பதியாக பேசுனேன்னா உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உன்னால் எனக்கு ஒரு பையனை கூட பெற்று கொடுக்க முடியலை, ஆனால் பையனை பெற்று வேறு ஒருத்தி எனக்கு கொடுத்துருக்கா, ஸோ அவளுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், நீ செத்துப்போன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆக்சிஜன் வேற கட் பண்ணியிருக்காரு. அப்போ அங்கே அது எல்லாத்தையுமே நம்ம செங்ஸியோட அம்மா பார்த்துட்டாங்க போல், அதுலேருந்து என்னோட அப்பாவுக்கும் அவங்களுக்குமே ரொம்ப சண்டை வந்துட்டே இருந்துச்சு. பட் வந்துட்டு நான் வந்து கோச்சிட்டு போனப்போ என்னோட அம்மா வெளியே வந்தப்போ இந்த ஆள் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணிட்டு கடைசியில் பழைய தூக்கி உண்மையில போட்டு இப்போ வரைக்குமே அந்த 49% ஷேர்ஸை வந்துட்டு அங்கே ஒன்றாந்து பறிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. உங்கள் பையனானா அந்த ஷேர்ஸை வாங்கி அவங்க பையனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப இப்போ நம்ம ஃபேக்காக மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எப்படி அவன் ஒத்துக்குவான்னு சொல்லிட்டு நீ வந்து பேசிகிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோட்ட ஆல்ரெடி அவன் பேசியிருக்கான், நான் இன்னும் 1 மாதத்தில் செத்து போயிடுவேன், நான் நினச்சாலுமே அவளை அடைய முடியாது, ப்ளீஸ் நீ இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு, தப்பு பண்ணவங்களுக்கு
பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அதுக்கு ஒத்துக்கிறா. ஃபைனலாக பார்த்தா அங்கே வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அந்த 49% சேல்ஸ் வந்துட்டு முழுசாக நான் அவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ 30% சேல்ஸ் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி இவங்களுக்குள்ள அங்கே வந்துட்டு சும்மா வந்துட்டு அப்படியே பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது அப்போ ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அப்போ அங்கே வந்ததுமே உன்னை நாங்கள் இன்வைட்டே பண்ணலை, எதுக்காக இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல, உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு இவங்க தான் அப்படி ஃப்ராடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் பொய்ன்னு அவங்க சொல்லும்போது அங்கே நம்ம செங்ஸி அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சி எரிஞ்சிட்டு இது ஜஸ்ட் ஃபேக் தான், இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்றத சொல்கிறான். 2 பேருமே சேர்ந்து அவங்கவுங்க ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு கேவலமே இல்லாமல் சொத்துக்காக அப்படி கேவலமாக ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸுமே கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியுமே இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. பிறகு நீங்கள் 2 பேருமே வெட்டிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம செங்ஸி அவளோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவளுக்கே ரிட்டர்ன் கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினுக்குமே. எங்கள் செங்ஸிக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது. அவன் வந்துட்டு ரொம்ப பெயின் ஆகிட்டு அங்கே மெடிசனை எடுத்து சாப்பிட்லான்னு பார்க்குறான். பட் மெடிசன் கீழே விழுந்து அவங்க வந்துட்டு பிளட்டாக வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இங்கே 2 பேருமே கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ செங்ஸிட்ட நம்ம ஹீரோயின் சொன்னால உன் பின்னாடி எப்பயும் உன்னோட அம்மாவும் நானும் வந்துட்டு இருக்க முடியாது, நீ தான் பார்த்துக்கிறணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மூமெண்ட்ஸை நினச்சிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே சாரியெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு அவன் இறந்துமே போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.